பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு கிளாஸ் கூட நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். வந்த எல்லா சகோதரிகளும் கூட நம்ம ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ஜெபிச்சு கர்த்தருடைய சத்தியங்கள் கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே இயேசப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு நாளை தந்து உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய், பலனுக்காய், ஸ்லாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். என்னுடன் பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க இயேசப்பா. குறிப்பாக பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய அந்த காரியங்களை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய சத்தியங்கள் எங்களுக்கு தாருங்க. அந்த சத்தியத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிய வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகின்ற சகோதரிகளை ஆசீர்வதிங்க இயேசப்பா. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அடியேனையும் கூட ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கிளாஸ்க்காக கூட நம்ம போகலாம். பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய அடிப்படை சத்தியங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு வரோம். அநேக சத்தியங்கள் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். கடந்த வாரத்துல பிள்ளைகளை நம்ம எப்படி தண்டிக்கணும், சிக்ஷை செய்யணும், ஒழுங்குபடுத்தணும், டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கடந்த வாரத்துல நம்ம படிச்சோம். இந்த வாரத்துல நம்ம ஒரு பிரின்சிபல் என்னன்னா, அடிப்படை சத்தியம், பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய ஒரு அடிப்படை சத்தியம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடிய பழக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களா நம்ம காணப்படணும். பிள்ளைகளை நம்ம ஒபே பண்ணக்கூடிய, அதாவது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் என்ற அந்த குணத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த கீழ்ப்படிதல் அப்படின்றது குணம் நிஜமாகவே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா குழந்தை வளர்ப்புல காணப்படுகிறது. நமக்கு எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு ஒரு முக்கியமோ, அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்படின்றது தேவன் விரும்பக்கூடிய ஒரு காரியமா காணப்படுகிறது, இல்லைங்களா? அப்போ நம்ம பெற்றோர்கள் ஆகிய நம்ம நம்மளுடைய பிள்ளைகளை கீழ்ப்படியக்கூடிய அந்த பழக்கத்தை சிறு வயதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இது ஒரு ஈஸியான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா கீழ்ப்படிதல் அப்படின்றது நம்மளால ஈஸியா பண்ண முடியாது. இப்போ கர்த்தர் சொல்லியிருக்காரு, மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்ப்படியுங்கள் சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கட்டளை நம்ம கீழ்ப்படிகிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியமா காணப்படுகிறது. அதே போலதான் பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியம் ஈஸியான ஒரு காரியம் இல்ல. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை எல்லா பெற்றோர்களுக்கு ஒபே பண்ணக்கூடிய அந்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம என்ன தேவன் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், சபையில இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், சகல அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு வசனம் நமக்கு வேதத்துல அநேக இடங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற அந்த குணம் நீங்க கற்றுத்தர எவ்வளவு உழைச்சாலும் அது கண்டிப்பா அது ஒர்த்தியான ஒரு காரியம், இல்லைங்களா? நம்ம அதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கனாலும் அது அது தகுதியான ஒரு காரியம். ஏன்னா நம்மளோட பிள்ளைங்களுடைய இருதயத்துல கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா மற்ற எல்லா காரியங்களும் ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்போ ஒரு நல்ல பழக்கம், மிகுந்த பலன் தரக்கூடிய நல்ல பழக்கம் அப்படின்னா நான் என்னன்னா கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு குணம் பிள்ளைகளோட இருதயத்துல இருக்கணும். ஆனா அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களா காணப்படணும். ஏன்னா ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது ஆதாம் ஏவாளை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன கட்டளை என்ன, நீங்க இந்த கனியை புசிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனால் ஆதாம் ஏவாளே அந்த கட்டளைக்கு என்ன பண்றாங்க, கீழ்ப்படியாம போறாங்க. அப்ப தேவன் படைத்த ஆதாம் ஏவாளுக்கே ஆண்டவர் சொன்ன சத்தியத்துக்கு, வசனத்துக்கு கீழ்ப்படிவது அவ்வளவு ஒரு கடினமா ஒரு காரியமா காணப்பட்டது. அப்போ அந்த காரியம் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாத போனதுனால எவ்வளவு பாவங்கள் உலகத்துக்குள்ள வந்தது அப்படின்றது குறித்து நம்ம நிறைய
தியானிச்சிருக்கோம் இல்லைங்களா? உலகத்துல பாவம் பிரவேசிச்சது, மரணம் பிரவேசிச்சது, கடவுளுக்கு நமக்குள்ள உறவுகள் போனது, மரணம் வந்து மனுஷனுக்கு வந்தது, பூமி சபிக்கப்பட்டிருந்தது. இப்படி நெறைய விஷயங்கள் பார்க்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆதாம், ஏவாள் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன காரியம். அப்ப அவங்க ஏன் கீழ்ப்படியாம போறாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் வந்து இந்த பாவத்த வந்து செய்வது ஈஸி. சரிங்களா? கீழ்ப்படியாமல் போவது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ஆ விடக்கூடாது. பிள்ளைகள் வந்து நம்ம கீழ்ப்படிய வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம குழந்தைக்கு வந்து என் குழந்தை வந்து நல்லா படிப்பா. ம். நல்லா வந்து பாட்டு பாடுவா. இல்லன்னா ஸ்பிரிச்சுவலே சொல்றோம்னு வச்சுக்கோங்க. நல்ல பொறுப்பான குழந்தை. நல்லா வந்து அன்பான குழந்தை. நல்ல கனிவான குழந்தை. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்ணு. எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறையா சொல்லுவோம். இந்த குணங்கள் இருந்து, என் பிள்ளை வந்து கீழ்ப்படிய மாட்டா அப்படின்றது ஒரு குணம் இருந்துச்சுன்னா, இது எல்லாமே வேஸ்ட். சரிங்களா? அப்போ நமக்கு மத்த எந்த குணங்கள் நம்ம குழந்தைக்கு இருந்தாலும் கூட, இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற குணம் வந்து கண்டிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு காணப்படணும். ஏன்னா, தேவன் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், பண்பு என்னன்னா, கீழ்ப்படிதல். சாமுவேல்ல வாசிப்போம். 1 சாமுவேல் 15:22 என்ன வாசிக்கிறோம்? "பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது" அப்படின்ட்டு. அப்போ நம்ம கடவுளுக்காக என்ன குடுத்தாலும், அத விட எது முக்கியமான காரியம்? ஆண்டவருக்கு பிரியமான காரியம்னா, கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு குணம். அப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கீழ்ப்படிதல் அப்படின்றத குணத்த நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா ஆண்டவருடைய கிருபையினாலும், நம்ம வந்து ஜெபத்தினாலும், அ நம்ம வந்து அதிகமா ஆண்டவர பிடித்துக் கொள்வது மூலம் இந்த காரியத்த நம்ம என்ன பண்ணலாம்? கற்றுக் கொடுக்க முடியும். கஷ்டமான காரியம் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. வேதத்துல அநேக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? பிள்ளைகள வந்து கீழ்ப்படியக்கூடிய காரியத்துல வளர்த்த அநேக பெற்றோர்கள் உண்டு. இந்த உலகத்துல கூட அநேக மிஷனரிமார்கள், அநேக தேவ பிள்ளைகள் தம் பிள்ளைகள வந்து கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளர்த்த சாட்சிகள் நெறைய நம்ம வந்து கேட்டுருக்கோம். அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. கர்த்தர் வந்து எல்லாவற்றுக்கும் போதுமானவர். அப்போ இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற குணத்த நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எபேசியர்ல 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்லப்பட்டிருக்கீங்க? பிள்ளைகளுக்கு வந்து வந்து சொல்லியிருக்கார் பவுல் இல்லையா? நீங்க பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. இது நியாயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே வந்து 2வது வசனத்துல 6:1 வாசிக்கிறோம். 2ல வந்து உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காகவும், அ பூமியில உன் வாழ்நாள் நீடிப்பதற்காகவும் உன் தாயையும், உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள 1ஆம் கற்பனையாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு? பிள்ளைக வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அவங்கள கனம் பண்ணணும். அது ஆண்டவர் விரும்பக்கூடிய 1ஆம் கற்பனையா இருக்கிறதுன்னு வேதமே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி கொலோசியர் 3:20 வாசிக்கிறோம். கொலோசியர் 3:20 என்ன வாசிக்கிறோம்? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருங்கள். இதில் கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லிட்டு கொலோசியர் 3:20 வாசிக்கிறோம். அப்ப வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு கட்டளை வந்து ஆண்டவர் நமக்கு பெற்றோர்களுக்கும், பிள்ளைகளுக்கும் குடுத்திருக்காரு. அப்போ பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல வந்து வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு குழந்தைகளா காணப்படணும். நம்ம ஆரம்ப நாட்கள பார்க்கும்போது, இந்த காரியம் வந்து ஈஸியா இருந்திருக்கலாம். கீழ்ப்படிதல். அந்த காலத்துல இப்ப நம்மலாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நம்ம அம்மா, அப்பா சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே கீழ்ப்படிவோம். இல்லைங்களா? இத எடுத்துட்டு வான்னா எடுத்துட்டு வருவோம். இத செய்யாதீங்கன்னா செய்யாம இருப்போம். ம். வேலை செய்யணும்னா செஞ்சு குடுப்போம். படின்னா படிப்போம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் இல்லையா? நம்ம சொல்றது எதுவுமே அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நாட்கள் அதிகமாக, அதிகமாக கடைசி காலங்கள் வர, வர என்ன ஆகும்? இந்த கீழ்ப்படியாமை கூடிய குழந்தைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். நம்ம எங்க வாசிக்கிறோம்? வசனமே அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயுல நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ல 1வது வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு?
மேல கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படினெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுறாரு. அதாவது கடைசி நாட்கள்ல வந்து கொடிய காலம் வரும். அப்ப என்ன நடக்கும்னா, நெறைய மக்கள் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, வீம்புக்காரர்களா இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல எது வருது? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இருப்பாங்க. அப்போ நாட்கள் அதிகமாக, அதிகமாக இந்த காரியங்களும் அதிகமாயிக்கிட்டே தான் போகும். அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் வந்து அதிகரித்துக் கொண்டே தான் இருப்பாங்கன்னு வேதமே நமக்கு என்ன பண்ணுது? சொல்லுது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜாக்கிரதையா நம்ம பிள்ளைகள வந்து வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். குறிப்பா கீழ்ப்படிதல், ஒபே பண்ணக்கூடிய அந்த காரியத்த வந்து சிறு வயதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களா காணப்படணும். அது முதலாவது நம்ம வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பிள்ளைகள் வந்து நம்ம எத சொன்னாலும் என்ன பண்றாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. சின்ன விஷயம். நம்ம அம்மாக்கு தண்ணி கொண்டு வா, இல்லன்னா வந்து இந்த காரியத்த செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னாலும், போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பிள்ளைகள்? போயிடுறாங்க சின்ன வயசுல. அந்த காரியங்கள் தான் பிள்ளைகள் வளர, வளர என்ன ஆகும்னா, ஆ பெற்றோருக்கு கீழ்ப்படியாம எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா வளர்ந்துருவாங்க. அப்போ நம்ம சிறு வயதுல இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஆ சின்ன குழந்தை 1 வயசு குழந்தையில இருந்து நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகள் நம்ம சொல்றத கேட்கறாங்க, நம்ம சொல்றதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்ப இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இத செய்யக்கூடாதுன்னா, செய்யக்கூடாது. இது எடுக்கக்கூடாதுன்னா, இது எடுக்கக்கூடாது. இத பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அப்போ பெற்றோர் என்ன சொல்றாங்களோ, அத பிள்ளைகள் வந்து பண்ற மாரி நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவங்களா, சரி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம எப்பயுமே நெனச்சிடக் கூடாது, குழந்தை தானே, இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, பிள்ளைகள் பெருசா என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு கீழ்ப்படியவும் மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க, நம்மள கனம் பண்ணவும் மாட்டாங்க, நம்மள எதிர்த்து நிக்கக்கூடிய பிள்ளைகளா மாறிடுவாங்க. ஏன்னா வந்து உலகம் அவ்வளவு மோசமா இருக்கு. பாவங்கள் நிறைந்து காணப்படுகிறது. வசனமும் என்ன சொல்லுது? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளா வளரக்கூடிய நாட்கள் அதிகமா இருக்கிறதுனால, நீங்க ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? பிள்ளைகள வந்து இந்த காரியத்துல வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும்னு வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கீழ்ப்படிதலை ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, சில முக்கியமான காரியங்கள் உண்டு இல்லைங்களா? நீங்க கீழ்ப்படிதல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா, அவங்களுக்கு அநேக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா காணப்படும். யாருக்கு? குழந்தைகளுக்கு. அப்போ ஏன் வந்து கீழ்ப்படிதல வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, முதலாவது காரியம், பிள்ளைகள் வந்து உங்களுக்கு கீழ்ப்படியுதுன்னா, அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கும் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளா வளருவாங்க. அப்போ ஏன் வாசிக்கிறோம்? எபேசியர் 6:1 இப்பதான் வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஆண்டவருடைய வசனத்துக்கும், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கண்டிப்பா கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளா வளருவாங்க. அப்போ அ எப்படி வந்து மனைவிகளுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கார் இல்லையா? மனைவிகளே உங்க புருஷருக்கு கீழ்ப்படியுங்கன்னு சொல்ட்டு. அப்ப அந்த மாதிரி அ அது மனைவிகள் வந்து புருஷனுக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது போல இல்லைங்களா? அதேபோல பிள்ளைகளும் நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு வந்து கீழ்ப்படிய வைக்கணும். எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அம்மா, அப்பா சொல்றத ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா ஆண்டவருடைய வசனத்துக்கும் கீழ்ப்படிவாங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னா, முதலாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தைகளா இருக்கணும். 2வது ஏன் வந்து நம்ம கீழ்ப்படிதல கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, கீழ்ப்படிதல் இருக்கிற குழந்தைங்க தான் அன்பை காட்டக்கூடிய ஒரு குழந்தைகளா இருப்பாங்க. யாரு வந்து பெற்றோர்களை நேசிக்கிறாங்களோ, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அம்மா, அப்பா சொன்ன வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படியக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ குழந்தை வந்து நம்மள நேசிக்குது. குழந்தை நம்மள வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேக்குது அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட அன்பின் வெளிப்பாடு என்னன்னா, கீழ்ப்படிதல். இல்லைங்களா? இப்ப வந்து நம்ம சொல்றத கேட்கல அப்படின்னா, குழந்தைய நம்ம என்ன நெனைக்கிறோம்? "நீ என்ன நேசிக்கல, நீ அன்பு செய்யல, அதனால தான் நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. அம்மா மேல உனக்கு அக்கறையே இல்ல." அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? திட்டுறோம். அப்போ நம்ம சொல்றதெல்லாம் பிள்ளைங்க கேக்குதுன்னா, குழந்தைகள் என்ன பண்றாங்க? நிஜமாகவே பெற்றோர நேசிக்கிற ஒரு குழந்தைன்னு காட்டணும்னா, கண்டிப்பா அந்த கீழ்ப்படிதல்
முக்கியம். எப்படி நம்ம இயேசு கிறிஸ்து வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆண்டவருக்கு நேசிக்கிறதுனால தான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ, அதே போல குழந்தைகளும் நம்மள நேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, கீழ்ப்படிதல் இருக்கிற குழந்தைக தான் நேசிப்பாங்க. 3வது வந்து நம்ம குழந்தைகள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும்னா, இந்த கீழ்ப்படிதல் கண்டிப்பா முக்கியம். இல்லைங்களா? இன்னைக்கு வந்து துன்மார்க்கமான குழந்தைகள வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே? உங்க அப்பா, அம்மா இப்படிதான் வளர்த்தாங்களா? இதான் சொல்லிக் குடுத்தாங்களா? நீ யாரோட பையன்? அப்படின்னு வந்து இவ்ளோ துன்மார்க்கம் பண்ற. இப்படி சொன்ன பேச்சு கேட்க மாட்ற. நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற. அப்படின்னும்போது யாரோட பேர் வந்து இங்க முன்னாடி நிக்குது? பெற்றோர்களுடைய நம்மளுடைய பேர் தான். அப்போ நம்ம குழந்தைகள் வந்து அ நான் சாட்சியுள்ள குழந்தைகளா இதுவே வந்து மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிந்து நல்ல குழந்தைகளா இருக்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? நிஜமாகவே நல்லா அவங்க அம்மா உன்ன வளர்த்திருக்காங்க. உங்க பெற்றோர் உன்ன நெறைய சத்தியத்த போதிச்சு குடுத்துருக்காங்க. நல்ல கீழ்ப்படியிற ஒரு குழந்தையா நீ இருக்க. எது சொன்னாலும் கேட்கிற. அப்படின்னும்போது அந்த சாட்சி வந்து அந்த குழந்தைய குறித்த ஒரு நல்ல சாட்சி வந்து எப்படி விளங்குது? அந்த குழந்தையோடைய கீழ்ப்படிதல்னால தான் விளங்குது. அப்போ அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு சாட்சி இருக்கணும்னா, கீழ்ப்படிதல் நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். நான் 4வது பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா, என்ன ஆகணும்? கண்டிப்பா கீழ்ப்படிதல் வேணும். இல்லைங்களா? நம்ம வாசிச்சோம் இப்ப எபேசியர் 6:2ல என்ன வாசிச்சோம்? அ தாயும், தகப்பனையும் நீங்க வந்து கனம் பண்ணுங்க. அப்படி செய்வது வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு நன்மையும், உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணக்கூடியதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்சோம். எபேசியர் 6:2ல. உன் தகப்பனையும், உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் 1ஆம் கற்பனையாய் இருக்கிறது. உனக்கு நன்மையை உண்டாயிருப்பதற்காகவும், பூமியிலே உன்னால் நீடித்திருப்பதற்காகவும் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணணும். ஹானர் பண்ணணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம குழந்தைகள் வந்து ஒரு பிளெஸ்ஸட் லைஃப் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அவங்க குழந்தைகளுக்கு வேணும்னா, அவங்க பேரண்ட்ஸ வந்து மதிக்கக்கூடியவங்களாகவும், அவங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு குழந்தைகளாகவும் இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? இந்த ஆசீர்வாதத்த அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். 5வது பார்க்கும்போது குழந்தையோடைய நம்ம பிள்ளைகளுடைய ஆத்துமா வந்து அழிந்து போகாதபடிக்கு காப்பாற்றணும் அப்படின்னா, கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகள் வந்து ஆத்துமா அப்படின்னா, அவங்க நரகத்துக்கு போகாம, அவங்க பரலோகத்துக்கு போவதற்கும், அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து சாத்தான் கையில போய் விழுந்துடாதபடிக்கு, ஆண்டவர் கரத்துல பயன்படணும்னா, குழந்தைகள் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாத குழந்தைகள் தான் என்ன பண்றாங்க? சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, விசுவாசத்தை விட்டு விலகி, பின்வாங்கி போயி, உலகத்தின்படி வாழ்ந்து, தன்னுடைய ஜீவனையும் கெடுத்துக் கொள்றாங்க. தன்னுடைய ஆத்துமாவையும் கெடுத்துக் கொள்றாங்க. வேதத்திலயும் அநேக சாட்சிகள் உண்டு. சாம்சனோட வாழ்க்கைய பார்க்கிறோம். சிம்சோனோட வாழ்க்கை. உலகத்துல இப்ப நடக்கக்கூடிய காரியங்கள பார்க்கும்போது, அநேக தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி அ பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணாத பிள்ளைகள் தான், தன் ஆத்துமாவ என்ன பண்றாங்க? அழித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளா காணப்படுறாங்க. அப்போ இந்த ஏன் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கீழ்ப்படிதல கற்றுக் கொடுக்கணும் அப்டின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்டின்னா, அப்பதான் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பெற்றோர் கீழ்ப்படியும்போது தான் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியவங்களா இருப்பாங்க. 2வது பார்க்கும்போது அவங்க கீழ்ப்படிதல் குணம் இருந்தா தான் அவங்க அன்ப காட்டக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழணும்னா அவங்களுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அவங்க வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிளெஸ்ஸர் லைஃபா இருக்கணும்னா, கண்டிப்பா கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தையோட பிள்ளைகளோட ஆத்தும அழிவிலிருந்து காப்பாத்தணும்னா, கீழ்ப்படிதல் என்ற குணம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு குழந்தை வந்து நம்மளோட பிள்ளைகள் வந்து காட்லியான ஒரு நல்ல தேவ பிள்ளைகளா வளரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு காரியம். அத நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல பக்தி உள்ள குழந்தையாக கண்டிப்பா வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுவே நீங்க கீழ்ப்படிதல சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுக்காம, பிள்ளைகள் தன் இஷ்டத்துக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, பெரிய பிள்ளைகளாகும்போது கண்டிப்பா நமக்கும் வெட்கத்தை உண்டு பண்ணுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் அழிந்து போகக்கூடியதாக காணப்படும். அதனால இதுல ஜாக்கிரதையா இருந்து நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். கர்த்தர் வந்து இது கட்டாயப்படுத்துறாரு. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். நீங்க வந்து என்ன பண்ணணும்?
பிள்ளைகளுக்கு வந்து கீழ்ப்படிய நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றார். கட்டாயப்படுத்தணும், கம்பல் பண்ணணும். இது வந்து ஈஸியான ஒரு காரியம் இல்ல. சரி நான் சொல்றேன், அவ கேட்க மாட்டேன்றாங்க, பரவால்ல அப்படின்னு நீங்க விடக்கூடாது. கட்டாயப்படுத்தணும். எப்படி வந்து குழந்தைகள வந்து படிங்க, 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 மார்க் ஸ்கோர் பண்ணணும், நெறைய ஹை மார்க் எடுக்கணும், இல்ல டாக்டருக்கு போணும்னா படிக்க வைக்கிறோமா, பிள்ளைகள என்ன பண்றோம்? கட்டாயப்படுத்துறோம். அதே போல சாப்பிடுறதுக்கு நம்ம என்ன பண்றோம் பிள்ளைகள? கட்டாயப்படுத்துறோம். குழந்தை வந்து ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? குழந்தைங்கள வந்து அ டி செல்ஃபோன் காட்டியாவது, வெளிய கூட்டிட்டு போயாவது, விளையாட்டு காட்டியாவது, அது ஒரு இட்லியாவது, ஒரு தோசையாவது ஊட்டுறதுக்கு நம்ம எவ்ளோ குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்றோம். இல்லைங்களா? அட்லீஸ்ட் அது வந்து சாதாரணமா ஒரு பிசிக்கல் ஃபுட் தான். இல்லைங்களா? சரீரப்புறமான ஒரு உணவு. அப்ப அந்த உணவு குழந்தை எடுத்துக்கொள்ளலன்னா, நம்ம ஈஸியா விட்டுட்டு போறதில்ல. சாப்பிடலையா? சரி போ! அப்படின்னு விட மாட்டோம். எப்படியாவது நம்ம என்ன பண்றோம்? குழந்தைங்கள வந்து சாப்பிட வைக்கிறோம். அப்ப அதுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப்ப விட, குழந்தைகள் கீழ்ப்படிவதற்கான முயற்சிகள நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது அவ்வளவு வந்து விலைமதிக்க முடியாத ஒரு காரியமா காணப்படுகிறது. அப்போ நம்ம பிள்ளைகள வந்து கீழ்ப்படிவதற்கு நம்ம கட்டாயப்படுத்தணும். செஞ்சே நீ ஆகணும். அப்படி நம்ம என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய பெற்றோர்களா காணப்படணும். அது வந்து பாவம் இல்ல. கர்த்தர் வந்து இப்படி நம்ம கட்டாயப்படுத்தும்போது, "ஏன் பிள்ளைய வந்து இப்படி கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு கர்த்தர் கணக்கு கேட்க மாட்டாரு. அது அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்த நம்ம கையில ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? குடுத்திருக்காரு. நம்ம பிள்ளைகள வந்து கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அதிகாரத்த ஆண்டவர் நம்ம கரத்துல குடுத்திருக்காரு. அப்போ நீங்க அத வந்து வேஸ்ட் பண்ணாம, பிள்ளைகள நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வைக்கணும். நீங்க அத சரியா சரியா நீங்க அத செய்யாம போனா தான் கர்த்தர் உங்கள வந்து என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பார். அத செஞ்சோம்னா கர்த்தர் வந்து அத பாராட்டக்கூடிய ஒரு தேவனா காணப்படுகிறார். அப்போ வந்து நான் சொல்லி, சொல்லி என் பிள்ளை கேட்க மாட்டேன்றா. எத்தன தடவ சொல்றது? ஒரு வேளை நான் ரொம்ப என் பிள்ளைய கட்டாயப்படுத்தி கீழ்ப்படி, கீழ்ப்படின்னு சொல்றதுனால, தேவன் என்ன குற்றவாளியா தீர்ப்பாரா? அப்படின்னு நம்ம வந்து பயப்பட தேவையே இல்ல. பிள்ளைகள கீழ்ப்படி வைக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். அப்படி செய்வது மூலம் தேவன் வந்து பிரியப்பட தான் செய்வார். நீங்க தவறுனீங்கனா தான் என்ன பண்ணுவார் ஆண்டவர் நம்மகிட்ட? கணக்கு கேட்பார். சரிங்களா? அப்போ நம்ம அந்த கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ண கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அந்த அதிகாரத்த வைத்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணுன்ற காரியத்த வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். வேதத்துல பார்க்கும்போது, அநேக வசனங்கள் கீழ்ப்படிதலுக்கான வேத வசனங்கள் நெறைய வந்து பைபிள்ல வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இல்லைங்களா? இப்ப நான் எபேசியர்ல வாசிச்சேன், கொலோசியர்ல வாசிச்சேன். இது மட்டும் இல்லாதபடிக்கு நீதிமொழிகள் பார்க்கும்போது, நீதிமொழிகள்லயும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அநேக வசனங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் சின்ன ச ஒ ஒரு 1, 2, 3 வசனங்கள் மட்டும் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1:8ல வாசிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏற்கனவே வாசிச்ச வசனம் தான். இருந்தாலும் நம்ம படிக்கலாம். "என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே." அப்படின்னு என்ன சொல்றாரு? "நீ கேளு. உன் தாயின் போதகத்தை நீ தள்ளாத. கீழ்ப்படி, செய்" அப்படின்னு வந்து வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீதிமொழிகள் 2:1ல என்ன வாசிக்கிறோம்? "என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து, உன் இருதயத்தை புத்திக்கு அமையப் பண்ணும் பரட்டு." அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ என்ன பண்றாரு? நீங்க செவிய சாய்த்து நீ என்ன பண்ணு? கேட்டு அதுக்கு என்ன பண்ணு? கீழ்ப்படின்னு வந்து சொல்றாரு. 3:1ல வாசிக்கிறேன். "என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கக் கடவது." வாசிக்கிறோம். 5:1ல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 5:1லயும். "என் மகனே, என் ஞானத்தை கவனித்து, என் புத்திக்கு உன் செவியை சாய்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீதிமொழிகள் 4:1ல வாசிக்கிறோம். நெறைய வசனங்கள் உண்டு. நான் சில சில வசனங்கள் மட்டும் சொல்றேன். 4:1ல என்ன வாசிக்கிறோம்? "பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள்." அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்ல. இன்னும் நீதிமொழிகள் வாசிக்கும்போது, இன்னும் அநேக வசனங்கள் வாசிக்கும்போது, கர்த்தர் என்ன சொல்றார்ன்னா, பிள்ளைகள் வந்து பெற்றோருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு வந்து தேவன் வந்து கட்டளையா வசனங்கள் நெறைய நமக்கு வந்து குடுத்திருக்காரு. அப்ப இந்த காரியத்த நம்ம செய்யும்போது, நம்ம பாவம் செய்றோம். பிள்ளைகள வந்து கீழ்ப்படிய வைக்கிறது இது பாவமான ஒரு காரியம் அப்படின்னு நீங்க நெனைக்கவே தேவையில்ல. ஏன் அப்படின்னா, தேவன் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க கீழ்ப்படிய வைக்கணும் அப்படின்னு வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெற்றோர்களாகிய நம்ம வந்து இது முதலாவது மனதுல வைத்துக் கொள்ளணும். சரி, பிள்ளைகள எப்படி நம்ம கீழ்ப்படிய வேண்டும்? பிள்ளைகள் நமக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? அப்படி சில காரியங்கள் வந்து உண்டு. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்ன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லும்போது உடனடியா அவங்க கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். இம்மீடியேட் ஒபீடியன்ஸ் சரிங்களா? இப்ப சொன்ன உடனே
ஓகேம்மா அதை செய்யறேன் அப்படின்னு உடனே செய்யணும். சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சொன்ன உடனே அம்மா அப்புறம் செய்யறேன், இப்பதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மழுப்பக்கூடிய குழந்தைகளா காணப்படுவாங்க. அப்படி நம்ம பழக்கக்கூடாது. அம்மா சொன்னனா உடனே செய்யணும். இந்த காரியத்தை சொன்னனா உடனே ஒபே பண்ணணும் அப்படின்னு இம்மீடியட் ஒபீடியன்ஸ், உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய அந்த பழக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம சொல்லுவோம், அம்மா நாளைக்கு செய்யறோமா, அம்மா அப்புறம் செய்யறோமா அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸ் எல்லாம் ஒபீடியன்ஸ்க்கு கீழ்ப்படிதலுக்கு இல்ல. நான் சொன்னேன்னா நீ என்ன பண்ணணும்? உடனே கீழ்ப்படியணும். அந்த பழக்கத்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். 2வது மரியாதையா கீழ்ப்படியக்கூடிய காரியத்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு நெறைய பிள்ளைகள் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கோவத்திலேயே இத ஒபே பண்ணுவாங்க. இத செய் இத 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 செய் அப்டின்னா, மொறச்சுட்டே போய் செய்வாங்க. திட்டிக்கிட்டே போய் செய்வாங்க அம்மா, அப்பாங்கள. இல்லைங்களா? அப்படிலாம் வந்து பிள்ளைகள நம்ம பழக்கக்கூடாது. அம்மா, அப்பா சொன்னாங்க அப்டின்னா, ரெஸ்பெக்டபிள் ஒபீடியன்ஸ், அதாவது மரியாதை அதாவது மரியாதைன்னா ஹானர் பண்ணக்கூடிய அம்மா சொல்லியிருக்காங்க இத செய்யணும். அவங்க நமக்கு மேல இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு கீழ இருக்கோம். இது கீழ்ப்படியணும். அப்படின்னு அம்மா, அப்பா அவங்கள மதிக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களா பிள்ளைகளா இருந்து கீழ்ப்படியக்கூடிய அந்த காரியத்த கற்றுக் கொடுக்கணும். நெறைய பிள்ளைகள் பார்க்கிறோம். எத சொன்னாலும் கோபத்தோட செய்யுங்க. எத சொன்னாலும் விருப்பம் இல்லாம செய்வாங்க. இல்லைங்களா? எரிச்சலோட செய்வாங்க. அப்படிலாம் நம்ம வந்து பழக்கக்கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ட் பண்ணணும். நீ என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்டபிளா நீ என்ன பண்ணணும்? பெற்றோர் கீழ்ப்படியணும் அப்படின்றத காரியத்த வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதேபோல பிப்ளிக்கல் வே, ஆன்மீக ரீதியாக, அதாவது வேதத்தின் அடிப்படையில வந்து கீழ்ப்படியக்கூடிய காரியங்கள வந்து பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். இல்லைங்களா? இப்ப சில விஷயங்கள் நம்ம சொல்றோம்னா, வேதத்துக்கு புறம்பா அவங்க கீழ்ப்படிவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு சத்தியத்தின்படி கீழ்ப்படியக்கூடிய, தேவன் விரும்ப விதத்துல கீழ்ப்படியக்கூடிய காரியங்கள வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். உலகப்பரமாக சொல்லக்கூடிய காரியங்கள வைத்து பிள்ளைகள வந்து கீழ்ப்படிய வைக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுது? வேதம் இந்த காரியத்துல எப்படி சொல்லுது? வேதம் என்ன கற்பிக்குது? சோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் சொல்லக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகள வந்து கீழ்ப்படிய வைக்கணும். ஏன்னா, இதுதான் வந்து பிளெஸ்ஸிங்ஸ். இப்படி நம்ம கீழ்ப்படியும்போது தான், இது வந்து ஆண்டவருக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நம்ம தேவனுடைய சமூகத்துல. இப்படி நம்ம வந்து கீழ்ப்படியும்போது தான், என்ன பண்ண முடியும்? ஆண்டவர்ட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிக்கிறாங்கன்னா, அன்போட, மரியாதையோட, உடனே கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நெறைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறது இல்ல. இல்லைங்களா? ஏன்னா பெற்றோர்கள் நம்ம செல்லம் குடுத்து என்ன பண்றோம்? கெடுத்து வச்சுட்டோம். சரி பரவால்ல விடுமா, நீ செய்யலையா? அப்படின்னு நம்ம என்ன பிள்ளைகளுக்கு வந்து நெறையா வந்து ம் அவங்கள வந்து நம்ம தான் என்ன பண்றோம்? கெடுக்கக்கூடியவங்களா காணப்படுகிறோம். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு அம்மா பெற்றோர்கள் சொன்னாங்க அப்படின்னா, உடனே கீழ்ப்படியணும். மரியாதையா, அதாவது ரெஸ்பெக்டபிளா கீழ்ப்படியவங்களா இருக்கணும். அதேபோல அன்போடு செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான வழியில நம்ம வந்து கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எந்த முறையில நம்ம இப்ப கீழ்ப்படிதல கற்றுக் கொடுக்க முடியும்? எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல கற்றுக் கொடுக்க முடியும்? டீச் த வேர்ட் ஆஃப் காட், அதாவது வேத வசனத்த நம்ம போதிக்கிறது மூலம் எப்படி பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்கன்னா, சத்தியத்த அதிகமா நீங்க என்ன பண்ணணும் பிள்ளைகளுக்கு? சொல்லிக் குடுக்கணும். இது வசனம் சொல்லுது. இது இப்படி கீழ்ப்படியணும். இப்படி செஞ்சா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. பொய் சொல்லக்கூடாதுன்னா, வேதத்துல பொய் சொல்லாதிருப்பாங்களே, வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பொய் சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லிக் குடுக்கணும். வேலையாவது என்னது பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீ வந்து கீழ்ப்படியணும். அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பெற்றோர்கள வந்து கனம் பண்ணணும்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதிகமாய் வேத வசனத்த போதிக்கிறது மூலம் நம்ம என்ன பண்ண முடியும்? பிள்ளைகள கீழ்ப்படிய வைக்க முடியும். 2வது பார்க்கும்போது, லாஸ்ட் கிளாஸ்ல நான் எடுத்தது போல, பிள்ளைங்கள டிசிப்ளின் பண்ணணும். அதாவது தண்டனை, பிரம்பு, ஒழுக்கம், இது மூலம் நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகள கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கணும். பிள்ளை வாயில சொல்றோமா, கேட்கலன்னும்போது குச்சி எடுத்து அடிக்கணும். இல்லன்னா வந்து ஒழுங்குபடுத்து, டிசிப்ளின் பண்ணணும். அவங்கள வந்து சிட்சிக்கணும். அப்போ இப்படி செய்யும்போது நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிதல கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்து கவுன்சிலிங். பிள்ளைகளுக்கு ஆலோசனைகள சொல்லணும். கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வந்து ஆலோசனைகள சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல கற்றுக் கொடுக்கணும். 4வது பார்க்கும்போது, நம்ம சொல்லி பிள்ளைங்க கேட்கலன்னா, சில விளைவுகள் கண்டிப்பா
அனுபவிப்பாங்க. அப்போ நீ கீழ்ப்படியாம போனதுனாலதான் இந்த விளைவுகள் உன் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காரியத்த சுட்டிக்காட்டி, அவங்க தவறுகள்னால அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால வந்த விளைவுகள் வச்சு சுட்டிக்காட்டி நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகள கீழ்ப்படியறதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். கடைசியால முக்கியமானது என்னன்னா, ஜெபிக்கணும் குழந்தைங்களுக்காக. இல்லைங்களா? நம்ம பிள்ளைகளுக்காக அதிகமா பிரேயர் பண்ணும்போது, பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிதல வந்து கற்றுக்கொள்வாங்க. அப்ப இந்த முறையில நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு அதிகமா கீழ்ப்படிதல நம்ம வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். பிள்ளைகளுக்கு அது ரொம்ப கஷ்டம் தான் நான் முன்ன சொன்ன மாதிரி. ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ணணும்? பழக்கப்படுத்தணும். பிள்ளைகள் படிக்கிறது ஈஸியா? சொல்லுங்க. எல்கேஜில இருந்து ஸ்கூலுக்கு போறது ஈஸியா? எந்த குழந்தையாவது சந்தோஷமா ஸ்கூல் போகுதுங்களா? போகாதுங்க. எல்கேஜியா இருக்கட்டும், 10த்தா இருக்கட்டும், 12த்தா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போறது கஷ்டம். எக்ஸாம் எழுதுறது அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. சாப்பிட பிடிக்குமா சில குழந்தைங்களுக்கு? பிடிக்காது. அப்புறம் இந்த மாரி சில பிடிக்காத விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம விட்டுறோமா? என் குழந்தைக்கு வந்து படிக்க பிடிக்கல. என் குழந்தைக்கு ஸ்கூல் போக பிடிக்கல. என் பிள்ளைக்கு சாப்பாடே பிடிக்கல. வெஜிடபிள்ஸ் பிடிக்கல. கீரை பிடிக்கல. அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கல அப்படின்றதுக்காக எந்த பெற்றோராவது நம்ம விட்டுறோமா? இல்ல. என்ன பண்றோம்? அதிகமான எஃபர்ட் எடுத்து பிள்ளைகள் அழுதாலும் பரவால்ல. நம்ம என்ன பண்றோம்? கொண்டு போய் அழுக அழுக என்ன பண்றோம்? ஸ்கூல்ல விட்டுட்டு வரோம். இல்லைங்களா? பிள்ளைகள் சாப்பிடலாலும் பரவால்ல. என்ன பண்ணுவாங்க? அழுது அடிச்சாவது என்ன பண்றாங்க? ஹெல்த்தியான ஃபுட்ட ஊட்டுறாங்க. பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் பிடிக்கலனா கூட, படின்னு படிக்க வச்சு, பாஸ் பண்ண வச்சு, ஹை மார்க் ஸ்கோர் பண்ண நம்ம எவ்ளோ பிரயாசப்படுறோம். அதே மாதிரி தான், அத விட அதிகமா பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படிதல் பிடிக்காது தான். ஆனா, நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல கற்றுக் குடுக்கணும் நீங்க. இதுக்கு எடுக்கக்கூடிய எஃபர்ட்ட நீங்க அதுல அதிகமா போடணும். நீங்க போட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பெரிய பிள்ளைகளாகும்போது, உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும், உங்களுக்கு கிரீடமாகவும் இருக்கக்கூடிய பிள்ளைகளா கண்டிப்பா இருப்பாங்க. இதுல நம்ம சிரமப்பட்டோம். ஐயோ! என் பிள்ளை சொன்னா கேட்க மாட்டேங்குது. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொன்னாலும் இப்படிதான் பிஹேவ் பண்றா அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்க அப்டின்னா, நிஜமாகவே உங்க பிள்ளைகள் பெருசாகும்போது, அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடும். உங்களுக்கும் வெட்கத்தை உண்டக்கூடிய ஒரு பிள்ளைகளா மாறிடுவாங்க. அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களா நீங்க வந்து காணப்படணும். பைபிள்ல வந்து சில எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். கீழ்ப்படிதல் உள்ளக்கூடிய பெற்றோர்கள் யார் இருந்தாங்க? எப்படி பிள்ளைகள வளர்த்தாங்கன்னு சொல்ட்டு. பைபிள்ல பார்க்கும்போது ஈசாக்கோட வாழ்க்கைய நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு வந்து அ நிஜமாலுமே நான் தியானிக்கும்போது அ வி வி எல்லாருமே ஈசாக்க வந்து ஆண்டவர் பலியிட சொல்லுவாரு இல்லைங்களா? அப்ப பலியிடும்போது நம்மலாம் ஆபிரகாமுடைய விசுவாசத்த தான் அதிகமா தியானிப்போம். அது நிஜம்தான். ஆபிரகாம் வந்து தன்னோட ஒரே பேறான மகன வந்து என்ன பண்றாங்க? அ ஆண்டவர் பலியிட சொல்லும்போது குடுக்குறாரு. அத வந்து நம்ம ஆபிரகாமோட விசுவாசத்த அதிகமா சொல்லுவோம். அத விட அதிகமான ஒரு விசுவாசம், அதிகமான ஒரு கீழ்ப்படிதல் யாருன்னா, ஈசாக்குக்கு தான் இருந்தது. ஏன்னா, ஆபிரகாம் வந்து ஈசாக்க கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் எல்லாம் வந்து அந்த மலைக்கு போய் எல்லாம் ஆயத்தப்படுத்துறாரு. ஆயத்தப்படுத்தும்போது ஈசாக்கு வந்து கேட்கிறாரு. அதுதான் ஆதியாகமம் 22ல 9வது வசனம் வாசிக்கிறோம். அ என்ன பண்றாங்க? அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, கட்டைகளை அடுக்கி, தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கிய கட்டையின் மேல் அவனைக் கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்ப இவங்க 2 பேரும் போறாங்க. எல்லாம் கண்டிப்பா அவங்க அப்பாக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பா? ஈசாக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. கட்டை எடுத்துட்டு வர்றது, விறகு எடுத்துட்டு வர்றது, கல்ல அடுக்குறது, பலிபீடத்த கட்டுறது, இது எல்லாமே ஈசாக்கு தான் பண்ணியிருப்பாரு. அப்ப ஆட்டுக்குட்டி பலியிடறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்க அப்படிங்கும்போது கர்த்தர் பார்த்துக்குவார்ன்னு ஆபிரகாம் சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா வந்து அவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகன வந்து கட்டி பலிபீடத்துல வந்து வைக்கிறாரு அப்படின்னா, இங்க அமைதியா இருக்கார்ல ஈசாக்கு. இல்லைங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. மகனே இந்த மாரி அ ஆண்டவர் உன்ன பலியிட சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் உன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன கட்டி நான் அந்த பலிபீடத்தின் மேல வச்சு, நானு வந்து அந்த ஆண்டவருக்காக பலியிட போறேன். கண்டிப்பா ஆபிரகாம் வந்து ஈசாக்கு கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போ சொல்லியிருக்கும்போது, ஈசாக்கு வந்து அவங்க அப்பா சொல்றத வந்து அப்படியே கேட்டு அவர் என்ன பண்றாரு, பலிபீடத்துல இருக்கிறாரு. கட்டையின் மேல் அவன வந்து கிடத்தினான் அப்படின்னு பார்க்கிறோம். கிடத்தும்போது ஓடி போயிட்டாரா? எந்திரிச்சு இல்லையா? இல்ல அப்பா என்ன வெட்டாதீங்கன்னு கத்துனாரா?
இல்ல நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு ஏதாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கா? எதுவுமே சொல்லல. அவன பலிபீடத்து மேல அடிக்க கட்டையின் மேல அடிக்கும்போது, கிடத்தும்போது, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை வெட்டும்படி கையை நீட்டி கத்தியை எடுத்தார். எடுக்கும்போது இங்க ஈசாக்கு எந்த ஒரு சலசலப்பும், எந்த முறுமுறுப்பும், எந்த ஒரு அழுகையும் இல்ல. இன்னொன்னு வந்து பார்த்தா, ஈசாக்கு வந்து மயக்கத்துல இல்ல. இப்ப குடுக்குற மாரி நம்மலாம் குழந்தை பெத்துக்கும்போது அனஸ்தீசியா குடுக்குறோம் இல்லையா? மயக்க மருந்து குடுத்து. அப்படிலாம் வந்து ஈசாக்கு ஒண்ணும் அங்க மயக்கமாலாம் இல்ல. ஆபிரகாம் வந்து ஒரு மயக்க ஊசி போட்டு கொண்டு போய் வந்து ஈசாக்க வந்து பலிபீடத்துல வச்சாருன்னு நம்ம வேதத்துல வாசிக்கல. அவர் உயிரோட தான் இருக்காரு. இல்லைங்களா? அப்போ இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஈசாக்கு வந்து எப்படி வந்து ஒத்துக்கிட்டாருன்னா, ஆபிரகாம் வந்து ஈசாக்க சிறு வயதுல இருந்து கீழ்ப்படிதல் அப்படின்றத குணத்த வந்து கண்டிப்பா சொல்லிக் குடுத்திருப்பாரு. அதனாலதான் நான் உன்ன பலியிட போற மகனே, இந்த பலிபீடத்துல உன்னதான் நான் வைக்க போறம்போது, அப்படியே அவர் என்ன பண்றாரு? அவங்க அப்பாவுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அமைதியா அந்த பலிபீடத்துல இருக்கிறாரு. அப்போ ஈசாக்கு இங்க வந்து வந்து எப்படி தன்னோட பெற்றோருக்கு வந்து ஆபிரகாமுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மகனா காணப்பட்டார். எந்த ஒரு எதிர்த்து பேசாம, அ இப்ப நம்ம பிள்ளைங்கள எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நடக்குங்களா அப்படி? ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சிறு வயதுல நம்ம பிள்ளைகள வந்து கீழ்ப்படிதல். இவ்ளோ பெரிய காரியம் வேண்டாம். சின்ன காரியம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன காரியத்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லும்போது அமைதியா இருக்குங்களா? போம்மா இதெல்லாம் எனக்கெல்லாம் ஒத்து வராது. நீங்க பண்ணுனீங்கன்னு என்னையாம்மா இதுக்கு சொல்றீங்க? எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. என்னலாம் இது பண்ணாதீங்கன்னு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா ஈசாக்கு அப்படி வந்து ஓடல. அப்போ ஆபிரகாம் வந்து சிறு வயதிலிருந்து ஈசாக்க வந்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணுன்ற பழக்கத்த வந்து பழக்கப்படுத்தி கண்டிப்பா இருப்பார். அப்படி பண்ணுனனால தான் இது அவர் வந்து ஈஸியா பண்றாரு. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் இல்லைங்களா? கஷ்டமான சூழ்நிலை கீழ்ப்படிவது தான் உண்மையான கீழ்ப்படிதல். எல்லா சூழ்நிலையும் நல்லா இருந்து, "என் மகனே இத செய்யி" அப்படின்னு சொல்லும்போது, அத விட மோசமான சூழ்நிலையில அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அவங்களுக்கு கஷ்டம். ஆனா இந்த சூழ்நிலையில நீ கீழ்ப்படின்னு சொல்லும்போது, அந்த கீழ்ப்படியக்கூடிய காரியம் தான் உண்மையான ஒரு கீழ்ப்படிதலா இருக்கு. ஈசாக்க வந்து அப்படிதான் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சாரு. அதே போல யோசேப்பு வாழ்க்கையிலயும் பார்க்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையில பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு வந்து அ அ சாரி யாக்கோபுக்கு வந்து ஒரு பாசமான ஒரு அன்பு மகனா இருக்காரு. அவருக்கு என்ன சொல்றாரு? அ பலவர்ண அங்கியும் வாங்கி குடுக்குறாரு. அது நிமித்தம் அவங்களுடைய சகோதரர்களுக்கு யோசேப்ப வந்து பிடிக்கல. அது இல்லாம யோசேப்பு சொப்பனத்த கண்டு அவர் சொல்றாரு, "நீங்கலாம் எனக்கு வணங்கி நிப்பீங்க. நான் நிமிர்ந்து நிப்பேன்." இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன்னு சொல்லும்போது, இன்னும் அவங்க சகோதரர்கள் வந்து யோசேப்பு மேல ஒரு பகை. இந்த சிச்சுவேஷன்ல தான் இங்க என்ன பார்க்குறோம், ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல, அ இங்க என்ன சொல்றாரு யாக்கோபு, "நீ போய் என்ன பண்ணு, உங்க அண்ணனெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆடு மேய்க்க மந்தைகள் மேய்க்கிறதுக்காக சீகேமுக்கு போயிருப்பாங்க. நீ என்ன பண்ணு, அங்க போயி இவங்கள விசாரிச்சுட்டு சாப்பாடு குடுத்துட்டு வா" அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுதான் 37வது அதிகாரத்துல ஆதியாகமம் 37ல 13ல வாசிக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல்னா யாக்கோபு, யோசேப்பை நோக்கி, "உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்து அனுப்பப் போகிறேன் வா" என்றான். அவன், "இதோ போகிறேன்" என்றான். அப்போ யாக்கோபு என்ன பண்றாரு? "உன் ஆடுகள் வந்து உங்க அண்ணனுங்கலாம் அங்க தூரமா போய் மேய்ச்சுட்டு இருக்காங்க. நான் உன்ன அங்க அனுப்பப் போறேன். வா வா" அப்படின்னு சொல்லும்போது, யோசேப்பு என்ன சொல்றாரு? உடனே உடனே அவர் என்ன பண்றாரு? அவர் சொன்ன ஒரே பதில், "நான் போகிறேன்" அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடி நடக்கும்போது தான் நான் சொன்னது. அவங்க சகோதரர்கள் வந்து அவன அவ்வளோ அதிகமா என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. ம். 10ல வாசிக்கிறோம். அத அப்புறம் வந்து இங்க பாருங்க 8ல வாசிக்கிறோம். அதே 37 8ல வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அவன் சொப்பனங்கள் நிமித்தமும், அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இப்படி ஒரு விரோதமா இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள பார்க்க யாரு அனுப்புறாரு? யாக்கோபு வந்து அனுப்புறாரு. அப்போ நார்மலா நம்மளா இருந்தா என்ன பண்ணிப்போம்? போப்பா நாங்கலாம் முடியாது. அண்ணனுங்க ஏற்கனவே என் மேல கோவமா இருக்கானுங்க. என்ன வந்து ஏற்கனவே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க போய் என் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க. நான் போனா என்ன அடிச்சுடுவாங்க. நான்லாம் போக மாட்டேன். அப்படின்னு தான் ஜென்ரலா நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா வந்து யோசேப்பு வந்து அப்படி சொல்லல. அவர் என்ன பண்றாரு, "நீ போ" அப்படின்றாரு. அதுக்கு அவன "போகிறேன்" அப்படின்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு 14வது வசனத்த வாசிக்கும்போது, "நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும், ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து, எனக்கு மறுசெய்தி கொண்டு வா" என்று அவனுக்கு சொல்லி, எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தப்படியே அவன் சீகேமுக்கு
போனான். அப்போ வந்து யாக்கோபு என்ன சொல்றாரு? "நீ போய் எப்படி இருக்கன்னு விசாரிச்சு, ஒரு சாப்பாடு மட்டும் குடுத்துட்டு வா" அப்படின்னா கூட பரவால்ல. "நீ போய் விசாரி, ஆடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேளு" அப்படின்றாரு. அப்ப இது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். ஏற்கனவே அண்ணனுங்க பகைக்கிறாங்க. ஆனா இத வேற சொல்லும்போது, இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? சீகேமுக்கு போறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சாப்பாடு மட்டும் நான் போய் தூரமா வச்சுட்டு வந்துடுறேன். அவங்க ஏற்கனவே என் கோவத்துல இருக்காங்க. இப்ப போய் ஆடு நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படின்னு விசாரிச்சா எனக்கு இன்னும் கோவப்படுவாங்கப்பா. நான்லாம் செய்ய மாட்டேன். அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா யோசேப்பு அப்படி எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்ல, சீகேமுக்கு போறாரு. ஆனா சீகேம்ல அவங்க அண்ணனுங்க வந்து இல்ல. இல்லீங்களா? அங்க தேடுறாரு. 15ல வாசிக்கிறோம். ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதைக் கண்டு, "என்ன தேடுகிறாய்?" என்று அவனை கேட்டான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? "என் சகோதரர்களை தேடுகிறேன். அவர்கள் எங்கே ஆடுகள் மேய்க்கிறார்கள் சொல்லும்" என்றான். அந்த மனிதன், "அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள். தோத்தாவுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லக் கேட்டேன்" என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தாவிலே கண்டுபிடித்தான். இது அடுத்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்னா, இப்ப சீகேமுக்கு அப்பா சொன்னாரு. சீகேம்ல போய் பார்த்தேன். எங்க அண்ணனுங்க இல்ல. சரி போ அப்பாட்ட போய் சொல்லிடலாம். சீகேம்ல பார்த்தப்பா, அண்ணனுங்கள பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கூட அவர் வந்திருக்கலாம். ஆனா, அவர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்றாரு, அங்க இல்லன்னு சொன்னவனே, மத்தவங்ககிட்ட கேட்டு தோத்தாவுக்கு போறாரு. அது இன்னும் கொஞ்சம் தூரம். திரும்பவும் அவர் தொடர்ந்து போய் தேடி புடிச்சுட்டு என்ன பண்றாரு, அங்க போயி அவங்க அண்ணனுங்கள வந்து பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. இப்ப இத நெனச்சு பார்க்கும்போது, எவ்வளோ ஒரு யோசிப்போட கீழ்ப்படிதல் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன பண்றாரு, கீழ்ப்படிதல். இதுல நான் சொன்ன எல்லா விஷயம் வந்துரும். எப்படி? உடனே கீழ்ப்படியிறாரு. அதேபோல ரெஸ்பெக்டபிள் மரியாதையா அவங்க அப்பாக்கு கீழ்ப்படிகிறாரு. பிப்ளிக்கல் வேல அவரு கீழ்ப்படியிறாரு. அன்போட அவர் என்ன பண்றாரு, கீழ்ப்படியில ஏதாவது தவறாரா யோசேப்பு? ஆனா, அவர் செய்யாம இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் நெறையா உண்டு. ஏன்னா, அவங்க அண்ணனுங்க பகைக்கிறாங்க. போகாம இருக்க அவரால முடியும். ஆனா, அப்பா சொன்ன ஒரே வார்த்தை நிமித்தம், தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரே வார்த்தை நிமித்தம், அவர் என்ன பண்றாரு? இதெல்லாம் பொருட்படுத்தாம, சீகேமுக்கு சொல்றாரு. ஆனா, சீகேம்ல இல்லன்னா திரும்பி வராமற்படிக்கு, திரும்பவும் அங்கேயும் இங்கேயும் தேடி தோத்தாவுல போய் கண்டுபிடிச்சு, அவங்கள பார்த்து பேசுறாருன்னு சொல்ட்டு பார்க்கிறோம். இல்லீங்களா? அப்போ யோசேப்பு வந்து இப்படி வந்து அவர் செய்வதற்கு முக்கியமான காரணம்னா, அவங்க அப்பாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எப்படி அந்த கீழ்ப்படிதல் வந்தது? யாக்கோபு என்ன பண்ணியிருப்பாரு? கண்டிப்பா யோசேப்புக்கு சொல்லிக் குடுத்திருப்பாரு. கீழ்ப்படிதலான அவசியத்த சொல்லிக் குடுத்திருப்பாரு. கீழ்ப்படிந்தா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்றது எல்லா காரியத்தையும் யோசேப்புக்கு என்ன பண்ணியிருப்பாரு கண்டிப்பா சொல்லிக் குடுத்திருப்பாரு. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன பண்றாரு, தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து இத வந்து செய்றாரு. இது கஷ்டமான ஒரு காரியம் தான். ஈஸியான ஒரு காரியம் இல்ல. இவருக்கும் சூழ்நிலைகள் ரொம்ப மோசம். இல்லைங்களா? ஈஸியான ஒரு சூழ்நிலைகள் இல்ல. ஆனா அந்த மோசமான சூழ்நிலையில கூட என்ன பண்றாரு இவரு, கீழ்ப்படியிறார். அதுதான் யோசேப்போட வாழ்க்கையில ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்க்கான ஒரு அடிப்படையான ஒரு காரணம். கர்த்தர் யோசேப்ப வந்து பார்வோன் எகிப்து தேசத்துல ஒரு பெரிய அதிகாரியா உயர்த்தினதுக்கு முக்கியமான காரணம், இந்த முதல் ஸ்டெப் ஆகிய அப்பாக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரியம். அவர் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தனால தான் கர்த்தர் என்ன பண்றாரு, யோசேப்பை உயர்த்தக்கூடிய ஒரு தேவனா காணப்பட்டாரு. ஈசாக்கையும் அப்படிதான் என்ன பண்றாரு கர்த்தர், ஆபிரகாமோட சந்ததியில ஈசாக்கு நிமித்தம் இஸ்ரவேல் என்ற தேசத்த வந்து உருவாக்குனார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு எக்ஸாம்பிள்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? லூக்கா 2:51 வாசிக்கிறோம். அவர் என்ன பண்றாரு? அவர் போய் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். ஆண்டவரே அவர் இயேசு கிறிஸ்து. அவரு உலகத்துல வந்தாரு. அவரு நெனச்சா வந்து அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு இல்ல. ஆனா, சிறு வயதில் இருக்கும்போது, அவரும் இந்த உலகத்துல வந்து மனுஷனா பிறக்கும்போது, தனக்கு மேல தாய் தகப்பன் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவங்க அப்பா, அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்ன்னு லூக்கா 2:51 வாசிக்கிறோம். அப்போ அவரு இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஒரு குட் மாடல். நல்ல ஒரு மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, இங்க வைத்துட்டு போறாரு. பெற்றோருக்கு வந்து கீழ்ப்படியணும் அப்டின்ட்டு. இந்த மாரி வேதத்துல அநேக எக்ஸாம்பிள் இருந்தாலும் கூட, யோசேப்பு வாழ்க்கையிலயும், ஈசாக்கோட வாழ்க்கையிலயும், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பார்க்கும்போது, அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பிள்ளைகளா காணப்பட்டாங்க. அது சிறு வயதில இருந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணனால தான், சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் கூட, அவங்க என்ன பண்றாங்க, தன் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து காரியத்த செய்யும்போது, அது அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்த வந்து குடுக்கக்கூடியதா இருந்தது. பெற்றோருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாம இருந்த பிள்ளைகளும் நெறைய பேரு இருக்கிறாங்க இல்லையா? நம்ம வேதத்துல நெறைய பேத்த வாசிக்கிறோம்.
போன தடவை பார்த்தோம் ஏலியோட பிள்ளைகள் வாசிச்சோம். சிம்சோன வாசிச்சோம். இவங்கலாம் ஆப்போசிட். இவங்கலாம் சொன்ன பேச்ச கேட்காம எப்படி சாபமா போனாங்கன்றதையும் குறித்து நம்ம வந்து தியானிச்சிருக்கோம். அப்ப இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற காரியத்த நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். சிறு சின்ன விஷயமானாலும் சரி, பெரிய விஷயமானாலும் சரி, கீழ்ப்படியணும் அப்படின்னா, கீழ்ப்படிஞ்சே நம்ம பிள்ளைகள் ஆகணும். ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வான்னா, பிள்ளைங்க என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். "இத செய்யாத" அப்படின்னா செய்யாம இருக்கணும். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்துல வந்து பிள்ளைகள் கீழ்ப்படியும்போது தான், நாளைக்கு பெருசாகும்போது பெரிய காரியங்களும் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகள்? கீழ்ப்படியக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம சிறு சிறு விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பெருசாகும்போது பெரிய காரியத்திலயும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படியாம துன்மார்க்க பிள்ளைங்களா, துஷ்ட பிள்ளைகளா மாறிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிறு வயதிலிருந்து குழந்தைகள் நம்ம கையில கர்த்தர் குடுத்ததிலிருந்து, பிள்ளைகளுக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும்போது, இது செய்யக்கூடாதுன்னா செய்யாம இருக்கணும். இத பண்ணக்கூடாதுன்னா பண்ணாம இருக்கணும். பிள்ளைகள் எதிர்த்து திரும்ப மீறி செஞ்சாங்கன்னா, அத சரி செய்யக்கூடிய பெற்றோர்களா இருக்கணும். பிள்ளைகள் வந்து நம்ம சொல்லக்கூடிய காரியத்த ஒபே பண்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அவங்கள? கீழ்ப்படிய வைக்கணும். நான் சொன்னா நீ செய்யணும். அதுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அடிச்சாலும் பண்ணல, கவுன்சிலிங் குடுத்தாலும், இல்லன்னா போதிச்சாலும், என்ன பண்ணியாவது நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகள கீழ்ப்படிய வைக்கணும். எப்படி வந்து பிள்ளைகள சாப்பிடுவதற்கு நம்ம பிரயாசப்படுறோமோ, படிக்க வைக்கிறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அடி போடுறோம் இல்லையா? எப்படி பிள்ளைகள அடிக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ்லாம் ஸ்கூல்ல போய் என்ன சொல்லிட்டு வருவாங்க, "என் பிள்ளை நல்லா படிக்கணும். நீங்க அடிக்க கூட செய்யுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நான் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்க. அடி போட்டு படிக்க வைங்க." அப்படின்னு நம்மளே பர்மிஷன் குடுக்குறோம் டீச்சர்ஸ்க்கு. அப்ப அப்படிலாம் எடுக்கிற நம்ம வந்து கீழ்ப்படிதலுக்கும் ஸ்டெப் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு பழக்கப்படுத்த வேண்டும். நீங்க அத கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிள்ளைகள் பெருசாக பெருசாக அ தேவனுக்கு பிரியமான பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளா வளருவாங்க. அப்ப இது ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தாலும் கூட, இது வொர்த்தியான ஒரு காரியம். அப்ப பிள்ளைகள வந்து நம்ம தேவ பக்தி உள்ள பிள்ளைகளா வளர்க்கணும் அப்படின்னா, அந்த சைல்ட் ரைட்டிங்ல வந்து முக்கியமான ஒரு சத்தியம் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல வந்து நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளோட பிள்ளைகளையும் கூட இப்படியாக கீழ்ப்படிதல வந்து கற்றுக் கொடுக்க தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. ஆமென்.